சனாதனவாதிகள் வந்து பெண்களை என்ன மாதிரியான முறையில் நடத்துவார்கள் என்பதற்கு ஒற்றை உதாரணம் வந்து கடந்த முறை அதே போலதான் ஒரு நடிகை குறித்து பேசி தமிழ்நாடு முழுக்க கன்னடம் எழுப்பப்பட்டது. வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், மதிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். கடந்த முறை அதே போலதான் ஒரு நடிகை குறித்து பேசி தமிழ்நாடு முழுக்க கன்னடம் எழுப்பப்பட்டது. இப்பொழுது அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசியதை வைத்துக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறித்தும் குடும்பம் குறித்தும் அவர் பேசியிருப்பது ஒரு அநாகரிகமானது, அறிவுறுத்தத்தக்கது. அது மட்டுமல்ல, பெரும்பாலும் வந்து சனாதனவாதிகள் வந்து பெண்களை என்ன மாதிரியான முறையில் நடத்துவார்கள் என்பதற்கு ஒற்றை உதாரணம் வந்து மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரனுடைய பேச்சு. அவர் வந்து இந்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். எல்லா பெண் இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற இயக்கங்களாக இருக்கட்டும் இதை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஒரு சனாதன புத்தியிலிருந்து அவர் பேசுகிறார் என்பதுதான் என்னுடைய செயல்பாடு. இப்போ வந்து நாங்கள் கோவையினுடைய பொறுப்பு அமைச்சரும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரும் இங்கே வந்து நான் வந்து இங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மாண்புமிகு முதல்வர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இங்கே வந்து இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அதற்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து எவிடன்ஸுங்கிற அமைப்பை வந்து அங்கே போய் ஆய்வு செஞ்சு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே வந்து இதில் வந்து மிகுந்த மாணவர்களுடைய கல்வியாக இருக்கட்டும், அவருடைய சூழல், அவருடைய வாழ்வாதாரத்தில் மிகுந்த கவனம் செலுத்துகின்ற அரசு நம்முடைய அரசு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் முதல்ல வந்து எஃப்ஐஆர் போட்டவுடனே ஒரு 6 லட்ச ரூபா, பின்னாடி சார்ஜ் போட்டவுடனே 6 லட்ச ரூபா கொடுப்போம். அதனால மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து முதல்ல எஃப்ஐஆர் போட்ட உடனே இந்த 6 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒரு வேலை, இப்போ படிச்சிருக்கிறான் அந்த தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்துறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அந்த தாய்க்கு வந்து பென்ஷன் அல்லது யாருக்கு பென்ஷன் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல, அதே போல் வந்து வீட்டுக்கான அந்த மனைப்பட்டா, இதெல்லாமே வந்து அரசு, அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இது கொடுக்கணும். துரிதமாக இன்னைக்கு வந்து அதை வந்து அரசு வந்து செஞ்சிருக்கு. மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அதை செஞ்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் வந்து தம்பி அமுதன் அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம், அவருடைய வழக்குக்கு உறுதுணையாக இருப்போம். கட்டாயம் வந்து அத்தனை பேரும் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் யாரும் மாணவர்கள் யாரும் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, பதற்றமடைய வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்களுடைய பாதுகாப்பு தான் இந்த அரசினுடைய நோக்கம் என்பதை நாங்கள் வந்து தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.